கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 to 11 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் 8வது வாக்கியத்தை, அதாவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8 நான் வாசிக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சாத்தானுடைய அல்லது எதிராளியினுடைய ஆசை என்ன? அவனுடைய ஆசை ஆவல் என்ன? நாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதையோ அவரை முழுமையாய் பின்பற்றுவதையோ அவன் விரும்புவதில்லை. ஆண்டவருடைய வழியிலிருந்து நம்மை வழிதப்ப அவன் பிரயாசப்படுவான். ஆகவேதான் பேதுரு எழுதும்போது அவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சிங்கத்தை போல சுற்றி வகை தேடுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, சாத்தானுடைய அந்த சுவாபம் என்ன? நம்மை வஞ்சிக்க முற்படுவான், நமக்கு சோர்வை தருவான், ஆண்டவரை குறித்தும் ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்தும் சந்தேகங்களை விதைப்பான். அது மாத்திரமல்லாமல் வியாதியை உருவாக்கலாம். அதே சமயத்தில் ஆண்டவருடைய வழியிலிருந்து வழி தப்பி போகும்படி முயற்சிக்கலாம். ஆகவேதான் யோவான் 10ஆம் அதிகாரம் 10 நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் வந்தான், அவன் முற்படுகிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆகவே நம்முடைய எதிராளி மனிதர்கள் அல்ல, சக விசுவாசிகள் அல்ல, அல்லது சக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் அல்ல, அல்லது மாற்று சபையார் அல்ல, அல்லது மாற்று மதத்தினரும் அல்ல. அருமையானவர்களே, நம்முடைய ஒரே எதிராளி சாத்தான் என்று சொல்கிற அந்த பிசாசை குறித்து சொல்கிறேன். 2வது, எதிராளியினுடைய தந்திரங்கள் என்ன? 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 2ஆம் அதிகாரத்திலே 11வது வாக்கியத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இந்த வசனத்தை எழுதும்போது 10 எழுதுகிறார், எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை நேசித்த மனிதன், ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட மனிதன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்த வல்லமையான ஊழியர். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்திருக்கிறார், அதை ஆண்டவருடைய பலத்தினால் ஞானத்தினாலே கற்றுக்கொண்டிருக்கிறார், அதை அடையாளம் கண்டிருக்கிறார். அதனால் தான் சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல என்று சொல்கிறார். அருமையானவர்களே, சாத்தானுடைய தந்திரங்களை நாம் பட்டியலிட்டால் அது ஒரு நீள பட்டியல். ஆனால் 3 காரியங்களை சொல்கிறேன். அன்ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னிக்க முடியாத ஒரு சுவாபம் சாத்தானின் தந்திரமாகும். பிறரை மன்னியாதே என்று தூண்டுவான், இது சாத்தானின் தந்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே விதவிதமான பெருமையை தந்து நம்முடைய உண்மையான நிலையை அறிந்து கொள்ளாதபடி கண்களை குருடாக்குவான். 3வதாக, ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் செய்து அவருக்கு விரோதமாய் எழும்ப நம்மை உற்சாகமூட்டுவான். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்களாகும். அருமையானவர்களே, இந்த சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதினாலே சாத்தானுடைய தந்திரங்கள் தெரிந்திருந்தும் அதிலே சிக்கிக் கொள்ளாதபடி நாம் ஜெபிக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே வாழ வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். சரி, இந்த சாத்தானுடைய முடிவு என்ன? சாத்தானுடைய முடிவு மகிமையா? இல்லை, அது வெளிச்சமா? இல்லை. வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டி கொள்ளுங்கள். அந்த 20ஆம் அதிகாரத்திலே 10 சொல்கிறது, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவர் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலில் தள்ளப்பட்டார். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். பிரியமான என் சகோதரனே, சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களோடு போராடுகிற எதிராளியாகிய பிசாசானவன் அல்லது சாத்தானுடைய முடிவு என்ன? மகிமை அல்ல, அது வெளிச்சம் அல்ல. அங்கு வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரத்திலே 10 சொல்கிறது, அவர்களுக்கு அக்னியும் கந்தகமான கடலில் தள்ளப்பட்டார்.
என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களில் வாதிக்கப்படுவார்கள். ஆகவே எதிராளியினுடைய முடிவு என்ன? வேதனை தான், அக்னி கடல் தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எதிராளிக்கு தப்பி ஓட அடைக்கலமாக இருக்கிற கிறிஸ்துவண்டையில் வந்து நாம் ஒளிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அடைக்கல பட்டணத்துக்குள்ளே நுழைந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய எதிராளியாகிய பிசாசை குறித்து திருமறையிலே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எதிராளியினுடைய ஆவல் என்ன என்பதை கற்றுக்கொண்டோம். எதிராளியினுடைய தந்திரங்கள் சிலவற்றை கற்றுக்கொண்டோம். எதிராளியினுடைய முடிவை வெளிப்படுத்த விசேஷத்திலிருந்து புரிந்து கொண்டோம். ஆகவே எதிராளியினுடைய வஞ்சக வலையில் விழுந்து விடாதபடி ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளும் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளும் நுழைந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்வதற்கு பலந்தாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.